மார்கழி மாதம் காலையில் ஏஞ்சி பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறேன் இல்லையா, ஏதாவது சிம்பிளாக நம்ம நைவேத்தியம் பண்ணணும், பழம்லாம் வைக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். மாசப்பருப்பன்னைக்கு சக்கரை பொங்கல் சுண்டல் செஞ்சேன். 2வது நாள் மிளகு பொங்கல் வெண்பொங்கல் செஞ்சுக்கிட்டேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அடுப்பை தொடச்சி கோலம்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு படுத்துடுவேன். காலையில் வந்து பார்க்கும்போது மங்களகரமாக இருக்கும். மகாலட்சுமி குடி இருக்கிற இடம் சுத்தமாக வச்சுட்டு படுத்தோன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு சமையல் ஆரம்பிச்சிடலாம். பிரசாதத்துக்கு அரிசியும் சிறுபருப்பும் ஊற வச்சுட்டேன். பூ வந்து வச்சுட்டு வந்தலான்னு சொல்லிட்டு பூ எடுத்துக்கிட்டேன். பன்னீர் ரோஸ் வந்து வீட்டில் பூத்தது. பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருந்துச்சு. சரி, பெருமாளுக்கு அந்த பூ வைக்கலாம். அப்புறமா அண்ணாமலையாருக்கும் விநாயகருக்கும் சேர்த்து அந்த பூ வச்சுக்கிட்டேன். 4 பூ இருந்தது மொத்தம். ரெட்டுமே வீட்டில் பூத்தது 1. நான் ஏஞ்சிருக்கும் போதே தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பூஜித்தா அப்படின்னோடனே ஏஞ்சிடுவான் அவன். எழுப்பாமல் நான் சரி கொஞ்சம் தூங்கட்டுன்னு விட்டேன்னா அவ்வளோதான். ஒரு அரை மணி நேரம் லேட்டாக எழுப்பிட்டேன்னா அழுவான் வந்து என்னை விட்டுட்டு ஏமா ஏஞ்சேன்னு சொல்லிட்டு. அதனாலே நான் ஏஞ்சிருக்கும் போதே அவனுக்கு குரல் கொடுத்துறது. அப்படியே சோஃபாவில் வந்து ஒரு 1/4 ஹவர் படுப்பான். அதுக்குள்ளே நான் அப்படியே குளிச்சுட்டு ரெடியாகி வந்துடுவேன். அடுத்து அவனை குளிக்க ஊற்றி அவனுக்கு பொட்டெல்லாம் வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டேன்னா அவர் அப்படியே வந்து என் கூட ஹெல்ப் பண்ணுவார். தூத்தல் போடுற மாதிரி இருந்ததுன்னு வெளியே போய் பார்த்தா லைட்டாக வந்து சாரல் தூத்தல் மாதிரி போட்டுட்டு இருந்தது. இதுக்குமே கோவிலில் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. தேவர்கள்லாம் வந்து காலையில் வந்து கலச சொம்பு எடுத்துகிட்டு வீட்டுங்களில் தெளிச்சுட்டு போவாங்களாம். எனக்கு சொல்ல நம்ம வீட்டில் இப்போ தெளிக்கிறாங்க போல் அப்படின்னு தோணுச்சு. அப்படியே உள்ளே வந்து ஜாதி மல்லிப்பூ வந்து அம்பாளுக்கு விளக்குக்கலாம் அது வச்சா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், விளக்கில் நிற்கும். நான் அதனால் கிடைக்கிறப்ப அதை மாதிரி பூ வாங்கி வச்சிடுவேன் நான். தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அவர் வேறு புதுசாக ஒரு பேடு வாங்கியிருந்தாரா, இதை நான் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு காட்டுறாரு பாருங்கள். இந்த பேடு தான் பார்த்தா என்னென்னவோ பேட்லேருந்து நான் நேச்சுரலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த சோட்டா பீமா அதெல்லாம் வாங்கலை. அதுக்கப்புறம் பொங்கல் வந்து விசில் வந்துருச்சு. சரி தாளித்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தாளிச்சிட்டேன். 3 பிளேட்டில் வந்து அதை நான் தனித்தனியாக எடுத்து வச்சுப்பேன். பெருமாளுக்கு 1, கீழே முருகருக்கும் இன்னொரு ஷெல்ஃபில் இருக்க சாமிக்கும் சேர்த்து 2, அப்புறம் விளக்கு ஏற்றுறேன் அந்த சாமிக்கும் மேலே இருக்க சாமிக்குன்னு சொல்லிட்டு 3. எனக்கு என்னவோ ஒருத்தரை விட்டு ஒருத்தரை வைக்கிறோமான்ற மாதிரி தோணும். அதனால் இப்படி வைக்கிறேன்ப்பா, நீங்கள் ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் மனசுக்குள்ளே சொல்லிப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி பூஜைலாம் நல்லா திவ்யமாக முடிஞ்சுது. கற்பூரம் ஆரத்தி காமிச்சிட்டு எங்கள் 2 பேரோட பூஜையும் சிறப்பாக. ஏன்னா என்னை புள்ள தான் மெயினாக அவர் பிறந்ததுலேருந்தே வந்து செய்கிறாரு. நானாக